தேவன் போஷிக்கிறான்னு சொல்கிறேன்னு, தேவன் உறுத்துவிக்கிறான்னு சொல்கிறேன்னு, அதெல்லாம் நம்ம இஷ்டப்படி இருக்காது. அதுவும் அந்த பழைய ருசி போல இஸ்ரேல் புத்திரர்களுக்கு பாருங்கள், போகையில் ஆசீர்வதிக்கப்பட்டோம். நாவை முதல்ல கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்து விட்டு போகணும். உணவும் சொல்கிறேன், வாயிலிருந்து ஒரு புறக்கூட வார்த்தையும் சொல்கிறேன். தேவன் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் உங்களால் முடியாத காரியத்தை கர்த்தர் எதிர்பார்க்கறது இல்லை. உடன்படிக்கை செய்த தேவன் இப்பொழுது அந்த வேலை வந்திருக்கிறது. உங்களிடத்தில் கர்த்தர் தம்முடைய திட்டத்தை வெளிப்படுத்த விரும்புகிறார். என்றென்றைக்கு நீ இப்படி அடிமையாக இருப்பதில்லை. என்றென்றைக்கு நீ அப்பத்துக்கும் தண்ணீருக்காக ஓட வேண்டிய அவசியம் இல்லை. உன்னை கொண்டு சேனிக்கிற காரியம் அது பயங்கரமாக இருக்கும். இஸ்ரவேலே திரும்புறதுக்கு மனம் தந்தால் இடத்தில் திரும்பு. இந்த இடத்துல ஒன்றும் சரிப்பட்டு வரவில்லை. இந்த சிம்சோன் கடந்து போன இடத்துல இஷ்டப்படி செய்கிறான். என்ன, தாய் தகப்பனுக்கும் அவனும் சாப்பிட்டு கொண்டே போகிறான். தாய் தகப்பனுக்கு அதை கொடுக்குறான். போகையில் பாருங்கள், யார் வீட்டில் சாப்பிடுகிறீங்க?